ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெண்டைக்காய் விதை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆனதுல என்னாச்சுன்னா, தீபாவளி டைமில் மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா வயல் ஃபுல்லாக வந்து ஈரம் வந்துச்சு. வெண்டைக்காய் விதை ஈரத்திலே நட்டோம்னா தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது. அப்படியே ஈரத்தோட நட்டோம்னா தொடர்ந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வந்து விதை அழிகிறோன்னு சொல்லிட்டு நம்ம நடாத வந்து ஒரு மாதம் கிட்ட நடாத அப்படியே வந்து வச்சிருந்த விதைய இப்போ ஒரு 4-5 நாளாக வந்து வெயில் காயுது, மழை நின்றுச்சு. அதனால வந்து நேற்றே வந்து விதை நட்டுருச்சு. நான் வந்து ஒரு 10 நாள் வண்டிக்கு போயிட்டேன், வர முடியல. அதனால வந்து வீட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் பத்தாத்துக்கு ஒரு 2-3 நாள் வச்சு ஃபுல்லாக வெண்டைக்காய் விதை வந்து நட்டாச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அக்கா வந்து தண்ணி பாய்ச்சின்னு இருக்குது. இந்த செடிக்கு முடிஞ்சிட்டு அதனால வெண்டைக்காய் செடி இருக்கு. வெண்டைக்காய் செடி லைட்டாக இருக்குது, பழைய செடிக்கு வந்து தண்ணி மாடிக்கின்னு இருக்குது, தண்ணி பாய்ச்சின்னு இருக்குது. இதுக்கெல்லாம் பாய்ச்சி முடிஞ்சிச்சு பாருங்க. நல்லா இது பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, ஃபுல்லாக வந்து தண்ணி பாய்ச்சாச்சு, ஈரமாக இருக்கு பாருங்க. இப்போதான் தண்ணி பாய்ச்சி ஒரு 1/2 hour ஆகும். அங்கே கீழே இருக்கிற வெண்டைக்காய் தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சி இருக்குது அக்கா வந்து. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக நட்டாச்சு. நல்லா அப்படி ஏலி போட்டு நல்லா பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கமும் நட்டாச்சு. இங்கே பாருங்க, இதுவும் ஃபுல்லாக நட்டாச்சு. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்வெல்லேருந்தும் டேரெக்டாக விட்டுக்கலாம். போர்வெல்லையும் தண்ணி இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி இருக்குது, இந்த தொட்டிலையும் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தொட்டியில் வந்து 4 சைடும் வந்து தண்ணி போகிறதுக்கு வந்து ஓஸ் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு பாரு, இந்த பக்கம் இருக்குது, இந்த தோட்டத்துக்கு இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த சைடு ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த ஓரமாகவும் ஒரு கேட் வால் வச்சுருக்கோம் தண்ணி போகிறதுக்கு. 4 பக்கமும் 4 கேட் வால் வச்சுருக்கு. இங்கே ஃபுல்லாக நட்டாச்சு. அவ்வளோதான். இனிமேல் தண்ணி பாய்ச்சோம்னா இதுக்கப்புறமா செடி அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். வெயில் காயுது, அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். சரி,